ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பால்லேருந்து எடுத்து வச்ச அடையை வச்சு பட்டர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஒரு டப்பா அரைச்சி சேர்ந்துருக்கு எனக்கு. வாங்க அது 2 டைமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், அந்த பாலோட அடையை எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை எடுத்து பாதியை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த ஆடையை மிக்சி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றுனா தண்ணி தனியாக பட்டர் தனியாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஈஸியாக நம்ம பட்டர் எடுத்துட்டோம் மிக்சி ஜாரில். வாங்க இப்போ இந்த குண்டானில் மாற்றிக்குவோம். வாங்க மீதி இருக்கிறதையும் அடையை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி இப்படி கழுவி இப்படி எடுத்துருவோம்னாக்கா பட்டர் வந்துடுங்க. இந்த பண்ணி அவ்வளோதான், பட்டர் கிடச்சிச்சு நமக்கு. இதை இப்போ பட்டராக யூஸ் பண்ணுறதுனா அப்படியே வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி. கீயாக பண்ணணுன்னாக்கா இதை இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு காய்ச்சோன்னாக்கா நெய் கிடச்சிரும். பட்டரை வைக்கணுன்னா அப்படியே வச்சுக்கலாம். நல்ல ஒரிஜினல் பட்டர் கிடச்சிருக்கு பாருங்க. பசும் நெய்யோட பசும் பாலோட பட்டர் மஞ்சள் கலரில். இங்கே பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க.